ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம ஐ ஆம் த ஃபேட்டட் வில்லன் மான்வாவோட எபிசோட் 1ல இருந்து 4 வரைக்கும் தான் பார்க்க போறோம். ஸ்டோரிக்குள்ள போலாம். சீனை ஓபன் பண்ணா ஒரு பெரிய ஹாலை காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோ ரொம்பவே கோவமா இருக்கான். அவன் அங்க இருக்கிறவங்கள பார்த்து கத்திட்டே கேட்கறான். நிஜமாவே அவள ஒரு சேக்ரெட் லேண்ட்ல இருந்து வந்தவனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறீங்க? அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டிங்களா? அவன் சூக்கிங்க பத்தி தான் பேசிட்டு இருக்கான். அவளை அந்த மாதிரி இடத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க, ப்ளீஸ் அவளை விட்டுடுங்க, ஒரு தடவை அவகிட்ட கேட்டு பாருங்கன்னு கெஞ்சுறான். இத பார்த்து அங்க இருக்க மத்த ஆட்கள் எல்லாம் இவனுக்கு நிஜமாவே பைத்தியம் பிடிச்சிருச்சா? இவனுக்கு கொஞ்சமா பவர் கிடைச்சதும் இங்க வந்து பெரிய ட்ரபிள் பண்ணலான்னு நினைக்கிறானா? இவன் ஒரு சாதாரண ஆள், இவனுக்கு அந்த தகுதியே இல்லைன்னு பேசிக்கிறாங்க. இத கேட்டதும் அங்க இருக்க கிங்குக்கு பயங்கரமா கோவம் வருது. உனக்கு என்ன அவ்வளோ திமிரா? கொஞ்சம் பவர் கிடைச்சி நம்ம சைட்ல இருந்து ஒரு சண்டை போட்டதால நாங்க எடுக்கிற முடிவை தடுத்து நிறுத்தலாம்னு நினைக்கிறியா? உன்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் தன்னிடம் உள்ள மிகப்பெரிய பிரஷரை ரிலீஸ் பண்றாரு. அந்த பிரஷரால அங்க சுத்தி பயங்கரமான காத்து வீசுது. அங்க இருக்க மத்தவங்களுக்கு மூச்சு விடவே ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. ஆனாலும் அந்த பையன் விடாம, நான் உங்களை அவமதிக்க அப்படி சொல்ல வரல, ப்ளீஸ் மறுபடியும் யோசிச்சு பாருங்க, அவ உங்க பொண்ணு, அவளுக்கு எப்படி இப்படி ஒரு நிலைமையை நீங்களே உருவாக்கலாம்னு கேக்குறான். அப்ப அங்க நிக்கிற இன்னொருத்தன், எங்கள் யங் மாஸ்டருக்கு எதிராவே பேச உனக்கு எவ்வளோ தைரியம், நீ இதுக்கு மேல தப்பிக்கவே மாட்டேன்னு மிரட்டுறான். உடனே அந்த பொண்ணு சூக்கிங்க பயந்துகிட்டே, யங் மாஸ்டர் கு ப்ளீஸ் ஏதாவது பண்ணி அவனை காப்பாத்துங்கன்னு கேக்குறா. இப்பதான் அங்க அமைதியா உட்காந்து இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நம்ம மெயின் வில்லனை காட்டுறாங்க. அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான், நான் இந்த கதையோட மெயின் கேரக்டர் கிடையாது, நான் இப்பதான் இந்த உலகத்துல ரீஇன்கார்னேட் ஆகி வந்திருக்கேன். இங்க நடக்கிற எல்லா ப்ராப்ளமுக்கும் நான் தான் காரணம், ஏன்னா நான் தான் அந்த சேக்ரெட் லேண்ட்ல இருந்து அவளை கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கேன். நம்ம மெயின் வில்லன் கூச்சாங்கே மனசுக்குள்ள யோசிக்கிறான். எனக்கு பழைய ஞாபகங்கள் பெருசா எதுவும் இல்ல, ஆனா ஒன்னு மட்டும் நல்லா தெரியுது, என் முன்னாடி கோபமா நிக்கிற இந்த பையன் ரொம்பவே ஆபத்தானவன். இப்போதான் ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு தெரிய வருது. நம்ம வில்லனுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. ஒரு கேம்ல இருக்கிற மாதிரி அந்த சிஸ்டம் அவனுக்கு முன்னாடி இருக்கிறவங்களோட லக் பாயிண்ட்ஸை கலர் மூலமா காட்டும். ரெட், ஆரஞ்சு, எல்லோ, கிரீன், ஸ்கை ப்ளூ, டீப் ப்ளூ, பர்பிள்னு பல கலர்ஸ் இருக்கு. இதுல நம்ம வில்லன் கூச்சாங்கேயோட கலர் டார்க் பர்பிள். ஆனா அவன் முன்னாடி நிக்கிற அந்த பையனோட, அதாவது ஹீரோவோட கலர் ரொம்ப பிரகாசமான கிரீன். இத பார்த்ததும் நம்ம கூச்சாங்கேக்கு விஷயம் புரிஞ்சிடுச்சு. அப்போ அவன்தான் இந்த உலகத்தோட ஹீரோ, நான் தான் வில்லன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வில்லன்களுக்கு எப்பவுமே ஆயுள் கம்மியாச்சே, நான் எவ்வளோ மோசமான நிலைமையில இருக்கேன்னு நினைக்கிறான். அப்போ அந்த ஹீரோ, அங்க நின்னு வேடிக்கை பார்க்கறதுக்கு பதிலா முன்னாடி வந்து என் கூட சண்டை போடுன்னு சவால் விடுறான். இந்த சவாலை கேட்ட நம்ம வில்லன் கூச்சாங்கே எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அமைதியா நிக்கிறான். ஆனா அவனுக்கு பக்கத்துல நிக்கிற அவனோட ஆள் ஒருத்தன், எங்கள் யங் மாஸ்டரை எதிர்க்க உனக்கு எவ்வளோ தைரியம், இன்னையோட நீ காலிடான்னு சொல்லிட்டு கோபப்படுறான். அங்க இருக்க சுத்தமுத்து கூட்டமும் அந்த ஹீரோக்கு எதிரா திரும்புது. இவனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இங்க வந்து இப்படி பேசுவான், அவனை முடிச்சு கட்டுங்கன்னு சொல்றாங்க. இத பார்த்து அந்த ஹீரோக்கு செம்ம காண்டாகுது. இந்த வில்லனை பாரு, எவ்வளவு தந்திரக்காரனா இருக்கான், அவன் ஒரு வார்த்தை கூட பேசல, ஆனா இங்க இருக்க எல்லாரையும் எனக்கு எதிரா திருப்பிட்டானே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு மனசுக்குள்ள புலம்புறான். இந்த நேரத்துல அந்த பொண்ணு சூக்கிங்கே அமைதியா நிக்கிறத பார்த்த ஹீரோ, ஏன் அமைதியா இருக்க, ப்ளீஸ் எனக்காக ஏதாவது பேசுன்னு கெஞ்சுறான். இத பார்த்த நம்ம வில்லன் கூச்சாங்கே, இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், எல்லாரும் இவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சானா, அப்படி எதுவும் நடக்காதுன்னு கிண்டலா யோசிக்கிறான். அப்போ அந்த ஹீரோ கத்துறான், ஏன் எல்லாரும் எனக்கு எதிரா மாறிட்டீங்க, இதுக்கெல்லாம் காரணம் வெளியில இருந்து வந்த இந்த ஆள், அதாவது கூச்சாங்கே தான், அவன்தான் எல்லாத்துக்கும் காரணம். இத கேட்டதும் அந்த இடத்தோட லீடர், சரி இவனுக்கு இவனோட இடத்த காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு முடிவு பண்றாரு. உடனே அவரோட ஆள் ஒருத்தன் தன் கைகள்ல எனர்ஜியை சேர்த்து ஹீரோவை அட்டாக் பண்ண பாயிறான். சளைக்காத நம்ம ஹீரோவும் தன் கைகள்ல ஃபயர் எனர்ஜியை உருவாக்கி அவனை தாக்க எதிர்த்தாக்குதலுக்கு போறான். 2 பேரோட அட்டாக்கும் ஒன்னோட ஒன்னு பயங்கரமா மோதுது. 2 பேரும் மோதிக்கிட்ட அந்த இடத்துல ஒரு பயங்கரமான இம்பாக்ட் உருவாகி 4 பக்கமும் பரவுது. இத பார்த்த மக்கள் எல்லாம், இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், கொஞ்சமா பவர் கிடைச்சதும் இங்க இருக்கிற ஒரு பலசாலியான ஆள் கூட மோத வந்துட்டான், இவன் இன்னைக்கு உயிரோட மிஞ்சுவான்னு தோணல அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. ஆனா நம்ம எம்சி கூச்சாங்கே மனசுக்குள்ள ரொம்ப கூலா யோசிக்கிறான், ஆஹா, நான் நினைச்ச மாதிரியே இவன் ஒரு ஆக்மார்க் ஹீரோ மாதிரி தான் நடந்துக்கிறான். இதுவே ஒரு சாதாரண கதையா இருந்தா நான் இவன் மேல கோபப்பட்டு இவனை அட்டாக் பண்ணிருப்பேன், கதை ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு ஒரு வில்லன் மைண்ட் செட்ல சிரிக்கிறான்.
அந்த மோதலோட முடிவுல பார்த்தா அந்த தாக்குதல் ஹீரோவை ஒன்னும் பண்ணல. ஆனா எதிர்த்து போன அந்த ஆளோட கையே உடைஞ்சிடுது. அந்த ஹீரோ பிரின்ஸ் ரொம்ப திமிரா, நீ ஒரு இளவரசனை இவ்வளவு சாதாரணமா தோற்கடிச்சிடலாம்னு நினைச்சியா? இனிமே நீ தப்பிக்க முடியாது அப்படின்னு கர்ஜிக்கிறான். அங்க இருக்கிற மத்த தலைவர்களும் ஹீரோவோட இந்த ஆரகன்ஸை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அங்க இருக்கிற சில பொண்ணுங்க இதை பார்த்துட்டு, இந்த பிரதர் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பாருன்னு நான் நினைக்கவே இல்ல, நிஜமாவே செம்மையா இருக்காருல்ல அப்படின்னு ஜொல்லு விடுறாங்க. உடனே ஒருத்தன் அவங்கள அதட்டி, ஏய் வாய மூடுங்க, யங் மாஸ்டர் கு முன்னாடி இவனை புகழ்ந்து பேசி அவருக்கு எதிரியாக போறீங்களா அப்படின்னு எச்சரிக்கிறான். நம்ம எம்சி மறுபடியும் தன் சிஸ்டம் மூலமா ஹீரோவை நோட்டம் விடுறான். நான் நினைச்சது சரிதான், இவன் தான் ஹீரோ, இவங்க எப்பவுமே சாதாரண மனுஷங்களை விட ஒரு படி மேல தான் இருப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அப்புறம் அங்க இருக்கிற சூக்கிங்கேவோட லெவலை பார்க்கறான். அவளோட லக் பாயிண்ட் எல்லோ கலர்ல 3050 இருக்கு. அப்படியே ஜாலியா தன் டீ கப்பை காட்டி, என்ன சூக்கிங்க, என்ன யோசிச்சுட்டு இருக்க, என்னோட டீ முடிஞ்சிடுச்சு அப்படின்னு கேட்கறான். அவளும் ஒரு தந்திரமான பொண்ணுதான், அமைதியா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அவன் மறுபடியும் கப்ப வைக்கும்போது அவ டீ ஊத்த வரா. ஆனா பயத்துல அவ கை நடுங்கி கொஞ்சம் டீ வெளியே கொட்டிடுது. இத பார்த்த கு சாங்கே, ரொம்ப நர்வஸ் ஆகாத, பதட்டப்படாத அப்படின்னு அவளை வம்பு இழுக்கிறான். நம்ம வில்லன் கூச்சாங்கே அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப ஸ்மூத்தா பேசுறான். இதுல உன் மேல எந்த தப்பும் இல்ல, அதனால நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கைய பிடிச்சு, உன் கைகள் எவ்வளோ மென்மையா இருக்கு, என்கிட்ட காட்டு அப்படின்னு ஒரு மாதிரியா கேக்குறான். இத பார்த்த சூக்கிங்கே, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம திகைச்சு போய் நிக்கிறா. சரியா அந்த நேரத்துல நம்ம எம்சிக்கு சிஸ்டம்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அதாவது இந்த சூக்கிங்கே உண்மையாவே நம்ம ஹீரோ கூட இருக்க வேண்டிய ஆளு, ஆனா இப்போ இவன் அவளை தன் வசப்படுத்தினதால நம்ம எம்சிக்கு +10 ஃபேட் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அதே சமயம் அந்த ஹீரோவோட கணக்குல இருந்து 10 பாயிண்ட்ஸ் மைனஸ் ஆகுது. இத பார்த்த ஹீரோவுக்கு உச்சக்கட்ட கோபம் வருது. கூச்சிங்கே, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா அவளை தொடுவ அப்படின்னு கத்துறான். ஆனா நம்ம எம்சியோ, இதோ நான் என் விதியை மாத்த ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு கெத்தா நினைக்கிறான். உடனே அந்த ஹீரோ தன் உடம்புல இருந்து ஒரு பயங்கரமான ஃபயர் சக்தியை ரிலீஸ் பண்றான். அது அந்த இடத்தையே நடுங்க வைக்குது. அவன் நம்ம எம்சியை பார்த்து, நீ எனக்கு ஜோடியே இல்லடா, என்கிட்ட வந்து மோது அப்படின்னு சவால் விடுறான். ஆனா நம்ம எம்சி மனசுக்குள்ள செமையா சிரிச்சுக்கிறான். இவன் என்ன நினைக்கிறான், இவன் என்ன வம்புழுப்பான், நான் இவன் கூட சண்டை போடுவேன், அப்புறம் இவன் இங்கிருந்து தப்பிச்சு போய் இன்னும் பவர்ஃபுல்லா ஆகி வந்து என்னை தோக்கடிப்பான் அப்படின்னு பிளான் போடுறானா? மகனே, இது சாதாரண கதை கிடையாது, இங்க எதுவும் உன் இஷ்டப்படி நடக்காது அப்படின்னு நினைக்கிறான். அடுத்த செகண்ட் அந்த ஹீரோ திடீர்னு அப்படியே முட்டி போட்டு தரையில விழுறான். நம்ம எம்சி ரிலீஸ் பண்ண அந்த பிரஷர் அவ்வளோ பயங்கரமா இருக்கு. அங்க இருக்க மத்தவங்களுக்கு மூச்சு விட கூட முடியல. இது என்னடா இவ்ளோ பயங்கரமான சக்தியா இருக்கு, ஒரு நிமிஷம் என்னால மூச்சு கூட விட முடியலையே அப்படின்னு எல்லாரும் அலறாங்க. அங்க இருந்த இன்னொரு பொண்ணு ரொம்பவே பயந்து போய், இவ்ளோ டெரிஃபையிங்கான ஒருத்தர் முன்னாடி யாரால நிக்க முடியும் அப்படின்னு மிரந்து போறா. அந்த இடத்தோட லீடரும், நான் அப்பவே சொன்னேன் இவன்கிட்ட கவனமா இருன்னு, இப்போ இவன் கதை முடிஞ்சுது அப்படின்னு ஹீரோவோட நிலைமையை பார்த்து வருத்தப்படுறாரு. இப்ப மறுபடியும் நம்ம எம்சிக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த ஹீரோவுக்கு மறுபடியும் 10 பாயிண்ட்ஸ் குறைய நம்ம எம்சிக்கு இப்ப மொத்தமா 50 பாயிண்ட்ஸ் ஏறுது. பரவாயில்லையே, பாயிண்ட்ஸ் டக்கு டக்குன்னு ஏறுதே அப்படின்னு நம்ம எம்சி ரொம்ப குஷியாவறான். இதுதான் இந்த சிஸ்டமோட ஸ்பெஷாலிட்டியே. நம்ம கூச்சாங்கே மனசுக்குள்ள சிஸ்டம் கிட்ட கேக்குறான், இவனை இப்பவே முடிச்சு கட்டிடலாமா, எதுக்காக இவனை இன்னும் உயிரோட விடணும்? அதுக்கு அந்த சிஸ்டம் ஒரு முக்கியமான எச்சரிக்கை கொடுக்குது. இப்போதைக்கு இவனை உன்னால கொல்ல முடியாது, அப்படி மீறி கொன்னா இந்த ஹெவன் உனக்கு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்துரும். அது ஏன்னு பார்த்தா, அந்த ஹீரோவோட ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம் இப்போதைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. எதிர்காலத்துல அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்கிறதால அவனோட லக் குறையிற வரைக்கும் நீ பொறுமையா இருக்கணும். அவசரப்பட்டா உனக்கு தான் பெரிய ப்ராப்ளம்ஸ் வரும்னு சிஸ்டம் சொல்லுது. இதை கேட்ட கூச்சாங்கே, சரி இப்போதைக்கு இவன் என் கண்ணுக்கு ஒரு தூசு தான், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுடுறான். மறுபடியும் சிஸ்டம் ஒரு பிளான் சொல்லுது. நீ உடனே அவனை கொல்றதை விட கொஞ்சம் கொஞ்சமா அவனோட பாயிண்ட்ஸை குறைச்சு அப்புறமா ஈஸியா முடிச்சிடு அப்படின்னு ஐடியா கொடுக்குது. கூச்சாங்கேவும் ஓகே அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்றான். அப்புறம் பக்கத்துல இருக்கிற அந்த பெண்ணை பார்த்து, இவ இப்போ என்ன பண்ண போறா அப்படின்னு யோசிக்கிறான். இங்க நிலைமை இப்படி இருக்க அங்க இருக்கிற தலைவர்கள் எல்லாம் கூச்சாங்கேய புகழ்ந்து தள்ளுறாங்க. பாத்தீங்களா, எங்க யங் மாஸ்டர் முன்னாடி இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு ஹீரோவை அசிங்கப்படுத்துறாங்க. மக்கள் எல்லாரும், இவன் எவ்வளோ பெரிய பலசாலியா இருப்பார்னு நினைச்சோம், ஆனா கூச்சாங்கே முன்னாடி இவன் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு பேசிக்கிறாங்க. தோத்து போன அந்த ஹீரோவால இதை தாங்கிக்கவே முடியல. இம்பாசிபிள், என்னால நம்பவே முடியல, இவன் எப்படி என்ன இவ்வளோ சீக்கிரம் தோற்கடிக்க முடியும் அப்படின்னு கத்துறான்.
தன்னோட மானத்தை காப்பாத்திக்க மறுபடியும் ஒரு வெறித்தனமான அட்டாக் பண்ண கூச்சாங்கே நோக்கி பாயிறான். இத பார்த்த கூச்சாங்கே ரொம்ப கூலா, நீ என்ன நிஜமாவே ஹெல், அதாவது நரகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்கறான். சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஐயோ இவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு பயந்து போய் பார்க்கறாங்க. அந்த ஹீரோ நெருங்கி வரும்போது கூச்சாங்கே முன்னாடி ஒரு பேரியர் மாதிரி ஏதோ ஒன்று அவனை தடுக்குது. அவனால ஒரு அடி கூட முன்னாடி வைக்க முடியல. கூச்சாங்கே அசால்ட்டா ஒரு அடியை விடுறான். அந்த அடியில அந்த ஹீரோ காத்துல பறந்து போய் ஒரு பெரிய வெடியோட தரையில விழறான். அங்க இருக்கிற மத்தவங்க எல்லாம் ஹீரோவோட இந்த மோசமான நிலைமையை பார்த்துட்டு, இவனுக்கு இதுதான் சரியான தண்டனை, ஒரு ட்ராஷ் எப்பவுமே ட்ராஷ் கேன்ல தான் இருக்கணும், இவன் அங்கேயே போயிட்டான் அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. அந்த பொண்ணு சூக்கிங்கேவும் நம்ம வில்லன் கூச்சாங்கேயோட சக்தியை பார்த்து மிரந்து போய் நிக்கிறா. அந்த ஹீரோ அடி வாங்கி விழுந்த பிறகும் விடாம ஒரு ஸ்னீக் அட்டாக் பண்ண பார்க்கறான். ஆனா நம்ம கூச்சாங்கே முன்னாடி அது ஒன்றும் வேலைக்கே ஆகல. அந்த ஹீரோ பயங்கர கடுப்பாகி, இப்போதைக்கு என்ன ஒண்ணுமில்லாம பண்ணிருக்கலாம், ஆனா ஃபியூச்சர்ல உன்னை நான் முடிப்பேன்டா அப்படின்னு கத்துறான். ஆனா நம்ம எம்சி அவனை ஒரு ஆளாவே மதிக்காம அசால்ட்டா அங்கிருந்து நடந்து போறான். இதை பார்த்து அந்த ஊர் லீடர், நிஜமாவே இந்த கூச்சாங்கே ரொம்ப டேஞ்சரஸான ஆளு, இவரை ஏன் அப்பர் ரேல்ம்ல இருந்து வந்தவர்னு சொல்றாங்கன்னு இப்பதான் புரியுது அப்படின்னு வேந்து பார்க்கறாரு. ஆனா அந்த ஹீரோ மட்டும் தனியா நின்னு கத்திக்கிட்டே இருக்கான். அடுத்த சீன்ல அந்த லீடர் தம் பொண்ணு சூக்கிங்கேயே ஒரு மாதிரியா முறைச்சு பார்க்கறாரு. அவருக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. அதே சமயம் நம்ம எம்சிக்கு சிஸ்டம்ல இருந்து தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கு. அந்த ஹீரோவோட பாயிண்ட்ஸ் மலமளவென மைனஸ் ஆகிட்டே இருக்கு. இதை பார்த்த கூச்சாங்கே, ஆஹா வேலை ரொம்ப வேகமா நடக்குதே அப்படின்னு மனசுக்குள்ள செமையா குஷியாகிறான். அப்படியே சீனை கட் பண்ணா, அன்னைக்கு நைட்டு சூக்கிங்கவும் அவங்க அப்பாவும் தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு சொல்றா, அப்பா எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, நம்ம நிலைமை இப்ப சரியில்லை, அதனால நான் கூச்சாங்கே கூடவே இருக்க போறேன் அப்படின்னு சொல்றா. அவங்க அப்பாவும், ஆமாமா வேற வழி இல்ல, நீ அவரை நல்லா கவனிச்சுக்கோ, குடும்பத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு சம்மதிக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம எம்சி கூச்சாங்கே பெட்ல ஜாலியா படுத்துட்டு இருக்கப்போ அவரோட ஆள் ஒருத்தன் திடீர்னு அங்க டெலிபோர்ட் ஆகி வரான். அவன் ஒரு ரகசியத்தை சொல்றான். சூக்கிண்டோட அம்மா சாதாரண ஆள் இல்லையா, அவங்க அப்பர் ரெல்ம்ல இருந்து வந்தவங்களாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க மறுபடியும் அங்கேயே போயிட்டாங்க. சூக்கிங்கே எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறானா, அவளும் எப்படியாவது அப்பர் ரெல்முக்கு போய் தான் அம்மாவை காப்பாத்தணும்னு நினைக்கிறாளாம். இதை கேட்ட கூச்சாங்கே, ஓ அப்படியா விஷயம், இப்பதான் எல்லாம் புரியுது, சரி நீ போய் அவங்கள தொடர்ந்து வாட்ச் பண்ணு அப்படின்னு சொல்றான். அந்த ஆளும் அங்கிருந்து மறைஞ்சு போறான். கூச்சாங்கே ஒரு பெருமூச்சு விட்டுக்கிட்டு, அப்பாடா இன்னைக்கு ஒரு வழியா இந்த நாள் முடிஞ்சது, ரொம்ப களைப்பா இருக்கு அப்படின்னு ஓய்வு எடுக்கிறான். நம்ம எம்சி கூச்சாங்கேக்கு ஒரு செம சர்ப்ரைஸ். திடீர்னு சிஸ்டம்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் பார் பிளிங்க் ஆகுது. அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ரிவார்ட் கிடைச்சிருக்கு. ஆவலோட அந்த கிஃப்ட் பாக்ஸை திறந்து பார்க்கறான். அதுல மொத்தம் 3 அரிய பொருட்கள் இருக்கு. ஒன்னு ஒரு சக்தி வாய்ந்த தலிஸ்மன், ஒன்னு ஒரு ஸ்பெஷல் க்ளோக், அப்புறம் ரொம்பவே முக்கியமான வேர்ல்ட் சீட். இந்த வேர்ல்ட் சீடை பார்த்ததும் நம்ம ஆளுக்கு தூக்கி வாரி போடுது. இது ஒரு முழு உலகத்தோட 3 துண்டுகள்ல ஒரு துண்டு. இதை தான் உடம்புக்குள்ளேயே செலுத்தி தனக்குன்னு ஒரு தனி உலகத்தையே உருவாக்கிக்க முடியும். நான் இந்த லோயர் ரெல்ம்ல இருந்துகிட்டே எனக்குன்னு ஒரு உலகத்தை வச்சிருக்கிறது எவ்வளவு ஆபத்தான விஷயம் தெரியுமா அப்படின்னு நம்ம எம்சி கெத்தா நினைக்கிறான். சற்றும் யோசிக்காம அந்த பொருட்களை ஒன்னா சேர்த்து ஃபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த இடமே பல வண்ண வெளிச்சங்களால ஜொலிக்குது. ஹஹா இது இவ்வளவு ஈஸியா அப்படின்னு சொல்லும்போதே அவரோட உடம்புல இருந்து ஒரு பயங்கரமான சக்தி வெளியே வருது. அந்த சக்தியோட அழுத்தத்துல ரூம்ல இருக்கிற பொருட்கள் எல்லாம் உடைஞ்சு சிதறுது. இந்த அபாரமான சக்தியை பார்த்து அந்த ஊர் லீடர்ல இருந்து சூக்கிங்கே வரைக்கும் எல்லாரும் மிரண்டு போறாங்க. இது என்ன இவ்வளவு பெரிய சக்தியா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. இந்த நேரத்துல சூக்கிங்கேவோட மனசுக்குள்ள ஒரு ரகசிய சோல் பேச ஆரம்பிக்குது. அது அவகிட்ட கேக்குது, ஹேய் சூக்கிங்கே, இப்பவாவது புரியுதா கூச்சாங்கே எவ்வளவு பவர்ஃபுல்லுன்னு? நீ காதலிச்ச அந்த ஹீரோ இவருகிட்ட ஒரு நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியல. அவனை மறந்துடு, அவன்கிட்ட இருக்கிறது வெறும் சாதாரண உடம்புதான் அப்படின்னு சொல்லுது. இத கேட்டு டென்ஷனான சூக்கிங்கே, வாய மூடு, தேவையில்லாத விஷயத்த பேசாத அப்படின்னு அந்த சோலை அதட்டுறா. கடைசியா நம்ம எம்சி கூச்சாங்கேயோட ரூமை காட்டுறாங்க. அந்த பொருட்களெல்லாம் இப்ப இவரோட முழுசா கலந்துடுச்சு. இதனால இவரோட லெவல் டக்குன்னு உயர்ந்து சேக்ரெட் எம்பரர் நிலையை அடைஞ்சிட்டாரு. எப்பா எவ்வளவு வேகமா லெவலப் ஆகுது பாரு அப்படின்னு அவரே ஆச்சரியப்படுறாரு. அப்புறம் மெதுவா எழுந்து, இன்னைக்கு ரொம்ப வேலையாயிடுச்சு, களைப்பா இருக்கு, அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு வெளியே கிளம்புறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.